விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4, 5, 6 ஆகிய இடங்களில் இப்போது சந்திரனுடைய இயக்கம். வார ஆரம்பத்தில் 3ஆம் இடத்துல ஒரு நாள் மட்டும் திங்கட்கிழமை இருப்பார். சந்திராஷ்டமம் எதுவும் உங்களுக்கு இல்லை. ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கூட உச்ச சுக்கரனோடு இருக்கிறாரு. இன்னொன்று ஜீவனாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். பிள்ளைகளால் இது வரைக்கும் மன கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து கொஞ்சம் தீர்வுகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். தூர இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட இருந்து நல்ல தகவல்கள் வரும். இங்கிருந்த பிள்ளைகள் சுப விஷயத்திற்காக உங்களை விட்டு தூர இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு. பிள்ளைங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் முடியல, வேலைக்கு முடியல, இந்த மாதிரியாக குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த நடுத்தர வயது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த கவலைகள் தீரக்கூடிய அருமையான வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. வாரத்தின் கடைசி நாள் எதுவும் நடுப்பகுதி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடன் தீரக்கூடிய அமைப்பு பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா வருமானங்கள் கொஞ்சம் நல்லா வரும். சந்திராஷ்டமம் இந்த வாரம் கிடையாது. தடைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரம் தான் இந்த வாரம். முக்கியமாக இது வரைக்கும் எங்கேருந்து பணம் வரலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, கொடுத்த இடத்துல பணம் மாட்டிக்கிச்சு, இந்த இடத்துல இப்படி கிடக்குது, அப்படி கிடக்குது, இப்படி கிடக்குது, ரொம்ப நம்பினேன் இருந்தாலும் நமக்கு துரோகம் பண்ணிட்டார், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே வராது என்று கைவிடப்பட்ட பணம் வரக்கூடிய ஒரு சூழல், ஏமாறாமல் இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் முழுவதுமே அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு வாரத்தின் இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமையில பெண் பார்த்தல் போன்ற விஷயங்கள், மாப்பிள்ளை பார்த்தல் போன்ற விஷயங்கள், இவர்தான் வாழ்க்கை துணை அப்படிங்கிறத உறுதியாக்கக்கூடிய சில அறிமுகங்கள் போன்றவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. முதல் திருமணம் தோல்வியுற்ற 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதற்கான அடிப்படை அறிமுகங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான வாரமாக, சந்திராஷ்டமம் இல்லாத வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.